மக்களுடைய பிரச்சனைகளை விவாதிப்பதற்கு தேர்தல் காலத்தில் தேர்தலுக்கு முன்னாலே திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதைப் போல நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் 100 நாட்களாவது அவை நடத்துவோம். தெரிந்து 2 மணி நேரத்துக்குள் அந்த விவாதம் முடிக்கப்பட்டது. 2 மணி அடித்தளத்தில் உழைக்கும் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பதற்கு அந்த துறையினுடைய நிதி ஒதுக்கீட்டு மசோதாவின் பேரில் நடக்கிற விவாதம் 1.5 மணி நேரம். இப்படி சட்டப்பேரவையில் நடந்ததே இல்லை. குறைந்தபட்சம் அதற்காக ஒரு நாளாவது ஒதுக்க வேண்டும். ஒரு நாளாவது ஒதுக்கணும். 19 4-5 துறைகளோடு சேர்ந்து 10 துறைகளோடு சேர்ந்து அந்த விவாதம் நடத்தப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருக்கும் திமுக ஆட்சிக்கும் ஒடுக்கப்பட்ட மேல இருக்கிற அக்கறையை இந்த பேரவை நிலைக்கு மிக தெளிவா சுட்டிக்காட்டு. அக்கறை இல்லை. பொறுப்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பேக்லாக்ஸ் பின்னடைவு பணிகள் தான் எவ்வளோ இருக்கு, இந்த சமூகத்துக்கு தர வேண்டிய பின்னடைவு பணிகள் இவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டறிந்த பின்னால அதையெல்லாம் நிறைவு செய்வதற்கு நிரப்புவதற்கு புதிய நடவடிக்கைகள் போகணும். இப்ப இந்த 3 ஆண்டு காலத்துல கண்டறியப்பட்டதா, நிரப்புவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதா, எவ்வளவு சதவீதம் நிரப்பியிருப்பார்கள், எந்தெந்த துறையில் அவை நிரப்பப்பட்டது, புள்ளிவிவரம் உண்டா, ஒரு வெள்ளை அறிக்கை உண்டா? இப்ப கள்ளக்குறிச்சியில ஒரு மிக கொடூரமான அரசாங்க ஆதரவோடு நடந்த படுகொலைன்னு சொல்லுவேன் நான் அந்த வார்த்தையை. அரசாங்க ஆதரவோடு நடத்தப்பட்ட ஒரு படுகொலை.